ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜூஸ் தாங்க போட்டிருக்கோம். அது என்னென்னா கருவேப்பிலை வச்சு ஜூஸ் போட்டிருக்கோம். கருவேப்பிலை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கருவேப்பிலை அவ்வளோ நல்லது, உடம்புக்கு முடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. அதில் நிறைய இரும்பு சத்தெல்லாம் இருக்குது. கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி 6லேருந்து 7 இருக்கும். 7 கொத்து அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நான் மிக்சியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் என்னென்ன சேர்த்துக்கிறோன்னு பார்ப்போம். கண்டிப்பாக சின்ன மிக்ஸி ஜாரில் தான் அங்கே அரைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அரையும். ஏன்னா அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். பெரிய மிக்ஸி ஜாரில் அது மாதிரி நிறைய தண்ணி ஊற்றாமல் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. அது கருவேப்பிலை போட்டு அதே மாதிரி சின்ன சின்ன துண்டாக ஒரு 4 துண்டு அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன். பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு மோர் ஊற்றிருக்கேன். நல்லா தாராளமாக நம்ம 2 கரண்டி 1.5 கரண்டி கூட ஊற்றலாம். நான் அவ்வளோதான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு. மோர் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். ஒன்று இந்துப்புலாம் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. என்கிட்ட அதெல்லாம் கிடையாது. நான் வீட்டில் உள்ள கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். அந்த இந்துப்பில் நிறைய சத்து இருக்குது. போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். நல்லா எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோக்கவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நாங்கள் 4 பேர் குடிக்கிற அளவுக்கு இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மோர் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோர் எனக்கு போதும். ரொம்ப புளிக்கிற மோராக இருந்தால் தண்ணி நம்ம எவ்வளோ நாளும் ஊற்றிக்கலாம். ரொம்ப புளிப்பில்லாத மோர் தான். நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரு அதுக்கு தான் காமிக்கிறேன். சின்ன ஜார் இருக்கிறதுலே சின்ன ஜாரில் அரைச்சி எடுத்தால் தான் நம்மளுக்கு நைஸாக கிடைக்கும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வாரத்தில் 2 தரமோ 3 தரமோ நம்ம செஞ்சு தினமும் சாப்பிட்டா கூட தப்பு இல்லை. ஆனால் நம்ம செய்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவோம்ல, அதனால் சொல்கிறேன். வாரத்தில் ஒரு 2 தரம் 3 தரமாவது செஞ்சு சாப்பிடுங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைகளுக்குமே ரொம்ப நல்லது. இது வந்து குடிக்கும்போது கசப்பு எதுவுமே தெரியாது. சூப்பராக இருக்கும். மோர் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். கலர் மட்டும் இந்த கலரில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து அவ்வளவு உடம்புக்கு நல்லது, முடிக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. அது வந்து நம்ம ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். இந்த இப்போ கிளைமேட்டுக்கு ஜில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால் போட்டு அடித்த உடனே குடிச்சிருங்க. வெறும் வயிற்றில் குடிக்கிறது நல்லது தான். ஆனால் அதை விட காலையில் சாப்பிட்ட உடனே கூட குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப்பராக இருக்குது. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த ஹெல்த்தியான ஜூஸை எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்குமே நல்லது, ஒன்றுமே பண்ணாது. இதே மாதிரி அடுத்து வேறு ஒரு ஜூஸில் நம்ம அடுத்து சந்திப்போம். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.